நேற்று நடந்த யாகத்தில் குருநாதர் சில அருமையான விஷயங்கள் சொன்னார். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், பட் திருப்பி திருப்பி கேட்குறதுல ஒரு ஆனந்தம். தான் குருநாதர் சொன்னார், எவ்வளவு நேரம் நம்ம செலவழிக்கிறோம், சாப்பாடு பிளான் பண்ணுறோம், இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும், நான் இன்றைக்கி நைட்டு இது சமைக்க போகிறேன், நாளைக்கு கிளம்புற அது சமைப்பேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்றோம். டேஸ்ட்டாக சமைக்கணும், டேஸ்ட்டான சாப்பாடு கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரம் செலவழித்து டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிடும்பொழுது இது என்னுடைய உடலுக்காக உணவு, எனக்கான உணவு கிடையாது அப்படிங்கிற சிந்தனையே நமக்கு இருக்கிறதில்ல. அதர்வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, இந்த உணவை நீ சாப்பிட்டையா இல்லை இந்த உணவு ஒன்று சாப்பிட்ருத்தா? இந்த மாதிரி ஒரு அருமையான கேள்வி வரும் அதர்வேதத்தில். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுடைய உடலுக்காக, நமக்காக கிடையாது. இது பஞ்சோதனம், பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடலுக்காக பஞ்சோதனம். உனக்கான உணவு பிரம்மோதனம், பிரம்ம ஞானம். உனக்கான உணவு பிரம்ம ஞானம், உடலுக்கான உணவு பஞ்சோதனம். ஸோ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணுறீங்களே, உடம்பை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களே, வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. லிமிட்டடாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எஃபர்ட் உனக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்காக உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். உனக்காக நீ என்ன செய்கிற, உன்னுடைய உடலுக்காக செய்கிற, உன்னுடைய உறவினர்களுக்கான உடலுக்காக செய்கிற, அது அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உடலுக்காக செய்கிற, அவங்களுக்காக நீ என்ன செய்கிற, உனக்காக நீ என்ன செய்கிற, இந்த விஷயத்தை நீ யோசித்து பார்த்து உனக்கான ஒரே விஷயம் நீ என்ன செய்ய முடியும்னா, குரு உனக்கு சொல்கிற அந்த ஞானத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதே. குருநாதர்கிட்ட போய் ஞானத்தை கேட்கும் பட்சத்தில் நீ உனக்காக ஒரு விஷயம் ஏதோ பண்ணுற அப்படிங்கிற விஷயத்த நீ நல்லா நினைவு வச்சுக்கோ. சரீரத்திற்கான உணவு இந்த ஜென்மத்தில் மட்டுமே யூஸ் ஆகும். அடுத்த ஜென்மத்தில் இந்த சரீரம் இருக்காது. அதுவும் இந்த ஜென்மத்தில் சரீரம் வயசான பிறகு நீ எவ்வளவு தான் உணவு ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் என்ன தான் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த உடல் வீணாக போயிடும். இந்த உடலால் வேலை செய்ய முடியாது. ஸோ எவ்வளவு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னுடைய உடலை பாதுகாக்கிறையோ, உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த ஜென்மத்தில் கூட பாதி நேரத்துக்கு தான் அது யூஸ் ஆகுது. நீ பாதி நேரத்துக்காக உன்னுடைய முழு வாழ்க்கையை செலவழிச்சிடுற. ஸோ அதனால் பஞ்சோதனத்தில் ஃபோக்கஸை விட்டுட்டு பிரம்மோதனத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதை ஒரு கபீர்தாசர் அவருடைய பஜனை பாடும்பொழுது சொன்னார், காயி ஆவேச்ச காயி ஜாவேச்ச. சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா காயி ஆவேச்ச எங்கேருந்து வந்தது? அதே மாதிரி இப்போ இந்த ஆள் இறந்துட்டான்னு சொல்கிறோம், போயிட்டான்னு சொல்கிறோம். என்ன போயிட்டான், என்ன போயிடுச்சு இப்படிங்கிற கேள்வியை யோசித்து பார்க்குறதே இல்லை. நீ உடல் அப்படியே இருக்குது, உடல் இருக்கிற பாகங்கள் அப்படியே இருக்குது. ஆனால் உடல் வேலை செய்யலை. சாப்பாடை ஊட்டுற அந்த உடலுக்குள்ளே அந்த சாப்பாடு நுழைய மாட்டேங்கிறது. எந்த காரணத்தினால அந்த உடல் உணவு இதுக்கு முன்னாடி எந்த காரணத்தினால அந்த ஜட பணம் இப்போ பணமாக இருக்குது, எந்த காரணத்தினால அது உணவு சாப்பிட்டுது, இப்போ எந்த காரணத்தினால சாப்பிட மாட்டேங்கிறது? ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த உடம்புக்குள்ளே நீ ஜீவாத்மா இருந்தது, இப்போ அந்த ஜீவாத்மா இல்லை. ஜீவாத்மா இல்லைன்னா உடலால் சாப்பிட முடியாது. அந்த சாப்பிட்ற சாப்பாடு இந்த ஜென்மம் பூரா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ற சாப்பாடு அடுத்த ஜென்மத்தில் யூஸ் ஆகாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம பிரம்மோதனத்தை கடைப்பிடித்தால், பிரம்மோதனத்தை தேடினால், குரு உபதேசத்தை கேட்டுண்டா, அடுத்த ஜென்மத்திலையும் அதே ஞானம் உனக்கு உதவி செய்யும், மோட்சம் அடைகிற வரைக்கும் உதவி செய்யும். ஸோ அதனால் பிரம்மோதனத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பஞ்சோதனத்து மேலே ஃபோக்கஸை விட்டுருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் சரீரத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறல, பண்ணு, உணவு சாப்பிடு. ஆனால் இதன் நம்ம குருநாதர் இந்த இதன் நம்ம பற்றி நிறையா தடவை சொல்லியிருக்காரு. நேற்று இன்னொரு ஆச்சாரியர்கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு பிரவச்சனம் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், தான் எங்கள் குருநாதர் என்கிட்ட அடிக்கடி கேட்பார். நான் ஆச்சாரியர் ஆன பிறகு நான் பிரவச்சனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பிரவச்சனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குருகுலத்தில் குழந்தைங்களுக்கு நான் வேதம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
வியாக்கரண சாஸ்திரம், தர்சனம், உபநிஷதம் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் குருநாதர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டுட்டு என்கிட்ட கேள்வி கேட்டார். நீ இப்போ சொல்லிக் கொடுக்குறியே இந்த ஞானம் யாருடைய ஞானம்? இல்லை, இது எல்லாமே இறைவனுடைய ஞானம், உங்களுடைய ஞானம் குருநாதான்னு நான் சொன்னேன். அது எனக்கு தெரியும்பா. இது நீ சொல்கிற விஷயம் சாப்திக ஞானமா, இல்லை உண்மையிலேயே நீ அப்படி தான் ஃபீல் பண்ணுறியா? உண்மையிலேயே நீ ஃபீல் பண்ணுறியா இது உன்னுடைய குரு கொடுத்த ஞானம், இது பரமகுரு பரமாத்மா கொடுத்த ஞானம் நீ உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறியா? இல்லாட்டி நான் ஜஸ்ட் இப்போ கேள்வி கேட்குறேன்னா அதற்காக பதில் சொல்கிறியா? ஜஸ்ட்டு சொல்லணும்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டார். ஸோ இப்போ குருநாதர் இதன் நம்ம பற்றி சொல்லும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது அந்த அந்த பிரவச்சனம். வேறு ஒரு ஆச்சாரியர், ரொம்ப அருமையான ஆச்சாரியர், அவரும் தான் அவர் சொன்னார், எந்த ஞானமும் நம்மளுடைய ஞானமே கிடையாது. எல்லா ஞானமும் இறைவனுடைய ஞானம், குருவுடைய ஞானம். ஸோ அதனால் நீ உன்னுடைய உடலும் உன்னுடையது கிடையாது. இந்த பூமியில் இறைவன் பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் படைக்கலைன்னா, இந்த பூமியில் இல்லைன்னா இந்த உடல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ உடலும் உன்னோடது கிடையாது, உனக்குள்ளே இருக்கிற ஞானம் உன்னோடது கிடையாது. பட் வெட்டி அகங்காரம் எதற்காக அப்படிங்கிற விஷயத்த நல்லா யோசிச்சுப்பேன். அதனால தான் பல வருஷங்கள் ஆகும். இதன் நம்மமன் மந்திரம் சொல்லி ஆவத்தி போட்டாலும் தினசரி இப்போ அக்னிஹோத்திரம் செஞ்சு இப்போ தான் முடித்தேன். எவ்வளோ தடவை நம்ம சொன்னாலும் நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அகங்காரம் ஏறிடும். என்னை பார்த்து அவன் எப்படி சொல்கிறான், நான் என்ன அவ்வளோ கேவலமான ஆளா அப்படின்னு நமக்கு தோணும்ல. என்னை பார்த்து இவன் சொல்லிட்டான்ல, இனிமேலேருந்து இவனோட நான் பேச மாட்டேன், இவளோட நான் பாரு, நெக்ஸ்ட் டைம் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஏன்னா அகங்காரம், நமக்கு இதன் நம்மங்கிற பாவனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ குருநாதர் சொன்னது இதன் நம்ம அந்த வாக்கியத்தில் உன்னுடைய வாழ்க்கையை வாழு. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயமும் உன்னோடது கிடையாது. நீ இங்கேருந்து விட்டுட்டு போயே ஆகணும். நீ பண்ண எல்லா விஷயத்தையும், நீ கட்டின வீடு, உன்னுடைய எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு நீ போய் ஆகணும். உன்னுடைய சரீரத்தையும் நீ விட்டுட்டு போய் ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்னோடதுங்கிறது எதுவுமே கிடையாது, ஞானமும் என்னோடது கிடையாது அப்படிங்கிற பாவனையில் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்புறம் அந்த சாமவேத மந்திரம் சொல்லும்பொழுது தினசரி அந்த ஆவுதி போட பாருங்களேன். கதா மர்த்த மராத சம்பதா க்ஷும்பமிவ ஸ்ஃபுரத் கதா நஹ சுஷ்ருவத் கிர இந்திரோ அங்கஸ்வாஹா. ஸோ அதான் குருநாதர் சொன்னார், நம்ம அராத்தாக இருந்தோன்னா வாழ்க்கையில் தானம் செய்யலை, சேவை செய்யலை, நாத்திகனாக இருக்கோம், மற்றவங்கள மதிக்கிறது இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, அகங்காரத்தில் ஆடுறோம். இந்த மாதிரி பண்ணால் கதா மர்த்த மராதசம் பதா ஷ்ரும்பம் இவ. நாய்க்கொடை மழை நாளில் இருக்கிற நாய்க்கொடை ரோட்டில் சின்ன சின்ன ஓரத்தில் நாய்க்கொடை பார்ப்பீங்க. மழை நாளில் நடந்து போகும்போது காலில் நீங்கள் நடந்து போகிறீங்க, எழுத்தாப்பில் வண்டி வருதுன்னா ஓரமாக ஒதுங்க. இல்லாட்டி ஒரு வண்டி வருது, இன்னொரு வண்டி இந்த சைடு போகிறது, அந்த வண்டி லெஃப்ட்டில் இறங்குவான். அந்த இறங்கும்பொழுது அந்த நாய்க்கொடை மேலே வண்டி ஏறிடும். இல்லாட்டி நம்மளே நடந்து போகும்போது நம்மளுடைய கால் அந்த நாய்க்கொடையை மிதித்து அது சட்னி ஆகிடும். ஸோ இறைவன் சொல்கிறாரு, அராத்தாக இருக்காத, அகங்காரியாக ஆடாத, நாத்திகனாக இருக்காத, வேதத்திற்கு எதிராக செயல்கள் செய்யாத. அப்படி செஞ்சேன்னா இந்த நாய்க்கொடை நசுங்கி சட்னி ஆற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நான் சட்னி ஆக்கி விடுவேன் அப்படின்னா நம்மளை அழித்து விடுவார் இறைவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த பிறவியில் சான்ஸ் கிடைக்காது. இந்த பிறவியை விட்டோன்னா அடுத்த பிறவியில் திருப்பி சான்ஸ் கிடைக்காது. நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்கணும், இந்த பிறவி முடிந்த பிறகும் அடுத்த பிறவியிலும் நமக்கு சான்ஸ் வேணும் இறைவனை அடைவதற்கு. இந்த ஜென்மத்தில் அடையலைன்னா அடுத்த ஜென்மத்தில் அதை அடைவோன்னு சான்ஸ் வேணும். அந்த சான்ஸை கொடுக்க மாட்டார் பரமாத்மா. அது பேர் தான் ஷும்பம் இவ. ஸோ பொறுமையாக இறைவனுடைய தியானம் செய்யுங்க, இறைவனுடைய உபாசனை செய்யுங்க. அப்போ இறைவன் உன்னை ரட்சித்து காப்பார். இறைவன் 100% நியாயக்காரி. இறைவன்கிட்ட பொய் கிடையாது, இறைவன்கிட்ட கள்ள கபடம் கிடையாது. இறைவன் அநியாயம் பண்ண மாட்டார், 100% ரக்ஷா பண்ணுவார் நம்ம ஒழுங்காக இருந்தால் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அதே மாதிரி தினசரி குருநாதர் இந்த பாயிண்ட்டை 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்கார். தினசரி செய்யக்கூடிய அக்னிஹோத்திரத்தின் மந்திரம். சில பேர் காயத்ரி மந்திரம் சொல்லி அக்னிஹோத்திரம் பண்ணுறீங்க, ஓகே,
ஆனால் அந்த காயத்ரி மந்திரத்துடைய பாவனை, காயத்ரி மந்திரத்துடைய மனநம் சிந்தனம், இதுக்குள்ளே என்ன தான் தாத்பரியம் இருக்குங்கிற விஷயத்த தினசரி யோசித்து பார்க்குறியா அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணு. தினசரி யோசிச்சு பாரு. சொல்கிற மந்திரங்களுடைய தாத்பரியம் ஓம் விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவ யத் பத்ரந்தன் ஆசுவ, ஹே பரமாத்மா என்னுடைய தீய குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துரு, நல்ல குணங்கள் எல்லாமே எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் மட்டும் போருமா? நல்ல குணம் வந்துடுமா, தீய குணம் போயிடுமா? அப்படி சொன்னால் மட்டும் நடக்கிறதா இருந்தால் இது வரைக்கும் உன் லைஃப் ஏன் சேஞ்ச் ஆகலை? ஏன்னா யூ லேக் ஃபோக்கஸ். இது என்னுடைய வார்த்தை இல்லை, குருநாதர். நீ சிந்தனை பண்ண மாட்டேங்கிற. சிந்தனை செய் மனமேன்னு சொல்கிறோம்ல, நம்ம அந்த மந்திரத்து மேலே சிந்தனை செய்கிறதில்ல, அந்த மந்திரத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதில்லை. எப்படி நான் கடைப்பிடிக்காமல் போகிறேன், ஏன் நான் கடைப்பிடிக்காமல் இருக்கேன், எப்படி நான் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிளான் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த விஷயம் சொன்னார் குருநாதர். அப்புறம் குருநாதர் சொன்னார், குருநாதருக்கு ஒருத்தர் வருவார் அங்கே ஹிமாச்சலத்தில், தினசரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். குருநாதருக்கு வயசாகிடுச்சு, கை கால் அந்த எக்ஸசைஸ் பண்ணி விட்டு போவார். குருநாதருக்கு ஒரு லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக வரான்னு வச்சுங்களேன். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சொல்கிறாராம், முந்தானேத்தி சொன்னாராம் குருநாதர்கிட்ட, சுவாமிஜி என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்ககிட்ட கான்டாக்டில் வந்த பிறகு நான் தினசரி கோவில் போய் பூஜை பண்ணுற ஆசாமியாக இருந்தேன். உங்களுடைய கான்டாக்ட் வந்த பிறகு நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. பட் உங்களுடைய பிரவச்சனம் கேட்குறேன். எப்போல்லாம் யாகம் நடக்குதோ நான் சும்மா டைம் இங்கே உட்கார்ந்து உங்களுக்காக வெயிட் பண்ணும்போது யாகத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பிரவச்சனம் கேட்குறேன். அப்புறம் நான் வீட்டில் போய் காயத்ரி மந்திரத்தினால் அக்னிஹோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். வாழ்க்கையில் முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போய் இப்போ கொஞ்சம் சாந்தமாக எடுத்து வாழ்க்கையே ரொம்ப சாந்தமாக எடுத்து அமைதியாக எடுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொன்னார் குருநாதர்கிட்ட. ஸோ அதான் குருநாதர் சொன்னார், 3 வருஷத்துலேயே அவனுக்கு இவ்வளோ சேஞ்ச் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவன் என்கிட்ட சொல்கிறான்னா, நீங்களாம் எவ்வளோ வருஷமாக வரீங்க? உங்களுக்கு அவர் டாக்டர் ரொம்ப ஜூனியரு, நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக என் கூட இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அதான் கேள்வி. உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் வந்திருக்கா? இந்த ஞானத்தினால, இந்த பிரம்ம வித்தையினால் உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் வந்திருக்காங்கிற விஷயத்தை எண்ணி பாருங்கள். சேஞ்சஸ் வரலைன்னா ஏன் சேஞ்ச் வரலைங்கிற விஷயத்தை எண்ணி பாருங்கள். சேஞ்சஸ் வந்திருந்தா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு என் வாழ்க்கைங்கிற விஷயத்தை எண்ணி பாருங்கள். இன்னும் எவ்வளோ நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோங்கிற விஷயத்தை எண்ணி பாருங்கள். இது பாசிபிள். ஏன் அவருடைய வாழ்க்கையில் சேஞ்ச் வந்திருக்குன்னா, ஸ்ரத்தை பக்தி, குரு மேலே ஸ்ரத்தை, இறைவன் மேலே ஸ்ரத்தை, அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் வரும். ஸோ ஸ்ரத்தை பக்தி இல்லைன்னா உன் வாழ்க்கையில் சேஞ்ச் வராது. நீ எவ்வளோ தான் ஆவத்தி போட்டாலும் சரி, எவ்வளோ தான் தவம் செஞ்சாலும் சரி, ஸ்ரத்தை இல்லை, இறைவன் மேலே ஆசை இல்லை, இறைவன் மேலே பாசம் இல்லை, குருநாதர் மேலே ஆசை பாசம் இல்லை, ஆசா பாசம் இல்லை. நமக்கு உலகத்து மேலே தான் ஆசை, உலகத்து மேலே தான் பாசம், உலகத்து மேலே தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருந்தால் உனக்குள்ளே சேஞ்சஸ் வராது. அப்புறம் கடைசியாக சொன்னார், தபஸ்வாத்தியாய ஈஸ்வர் பணிதானானி, தவம் செய். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தவம் செய், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தவம் செய். தவம் செய்கிறத விட்டுறாது. அதே மாதிரி சுவாத்தியாயம் செய்கிறத விட்டுறாது. தினசரி வேதங்களை கேளு, குருநாதர் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை கேளு, பிரவச்சனங்களை கேளு, தினசரி ஞானத்தை ரிவைஸ் பண்ணு. அதே மாதிரி ஈஸ்வர் பணிதான், இறைவனுடைய சமர்ப்பணம். நான் ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 2 வாரம் முன்னாடி, ஆத்ம ஞானம், ஆத்ம தானம். அந்த வீடியோ திருப்பி பாருங்கள். அதுதான் ஈஸ்வர் பணிதானம், ஆத்ம தானம். நம்மளையே தானம் செய்வதே இறைவனுக்கு நாம் அர்ப்பணிப்பது. ஸோ அந்த வீடியோ திருப்பி பாருங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர் பணிதானானி, இதன் மூலமாக உனக்கு ஸ்ரத்தையும் ஜாஸ்தியாகும், பக்தியும் ஜாஸ்தியாகும், பிரச்சனைகள் கம்மியாகும், இறை மார்க்கத்தில் போகிறதுக்கான தடங்கல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.